Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 20 days no sugar diet challenge இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா 17 ஆயிடுச்சு. வீடியோ ஷூட் பண்ண முடியல. கொஞ்சம் வர்க் எல்லாம் இருந்தனால வீடியோ ஷூட் பண்ண முடியல எனக்கு. அதனால இந்த மாதிரி சொல்றேன். ஓகே फ्रेंड्स, காலையில பாத்தீங்கன்னா weight செக் பண்ணியிருந்தேன். weight பாத்தீங்கன்னா 81.100 வந்திருக்கேன். நேத்து 81.400 இருந்தேன். பரவாயில்ல, வெயிட் குறைஞ்சிருக்கு. நாளை எப்படி இன்றைக்கி சில தவறுகள் பண்ணியிருக்காது என்னென்ன அப்படிங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு அதை பொறுத்து தான் என்னோடய வெயிட் லாஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். காலையிலே நான் ஒரு கொரியர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று அமேசானில் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தண்ணி குடிக்கிறது. தண்ணி சரியாக எடுத்துக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, எவ்வளோ லிட்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போகும். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். 3லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் கூட எடுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ 2லேருந்து 3 லிட்டராவது குறைஞ்சபட்சம் எடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அது எனக்கு முடியவே செய்யாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த வாட்டர் பாட்டில் எனக்கு காலையிலேயே ரிசீவ் ஆகிடுச்சு. இதுதான் அந்த வாட்டர் பாட்டில். பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு இல்லையா? பர்பிள் கலர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த வாட்டர் பாட்டில். பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் பர்பிள் கலர் பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரீசெண்ட் டைமாக பர்பிள் கலர் மேலே கொஞ்சம் ஒரு க்ரஷ்ன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எதனாலேன்னு தெரில, பர்பிள் கலர் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. டைமுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும். நான் ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா எனக்கு பிளாக் கலர் தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படிங்கிறத மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிளாக் கலர் இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கிட்ட இருக்க நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். ஒரு செப்பல் வாங்கினா கூட பிளாக் கலர் தான் வாங்குவேன். ரீசெண்ட் டைமாக கொஞ்சம் பர்பிளும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் சரி, ஓகே, எல்லாம் பிளாக்ல தான் வச்சுருக்கோம், வாட்டர் பாட்டிலாச்சும் பர்பிளில் வாங்குவோம் அப்படின்ட்டு பர்பிள் கலர்லேயே வாங்கியிருந்தேன். இது கூட இந்த மாதிரி க்யூட்டாக கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம வாட்டர் பாட்டிலில் அங்கங்கே ஒட்டலாம். நான் அதை என்னோட பொண்ணுக்கு எடுத்து வச்சேன். அவள் வாட்டர் பாட்டிலில் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலில் ஒட்டுட்டோம் அப்படின்ட்டு அவளுக்காக எடுத்து வச்சுட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சிப் பண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூடவே ரெண்டு இது கூட கொடுத்துருக்காங்க. 2 குட்டியாக 2 இது கூட கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் ஒரு நேரம் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி சின்ன குட்டி நோட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு 7 மணிக்குள்ளே இவ்வளோ ஃபினிஷ் பண்ணுங்கள், 9 மணிக்குள்ளே இவ்வளோ ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி குட்டியாக நோட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே வா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஆர்டர் போட்டேன். இது நிறையா ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி 2 க்யூட்டாக இது கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி அந்த கெட்டியாக இருக்க ஸ்ட்ராவை ஸ்ட்ராவோட அடிப்பகுதியிலையும் அந்த கொஞ்சம் அது என்ன சிலிக்கானில் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ட்ராவோட மேல் பகுதியிலையும் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது இதுக்காக கொடுத்துருக்கேன்னா, ஸ்ட்ரா அடியில் ஒட்டாமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் கீழே கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு குடிக்கிறதுக்கு ஹேண்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டுட்டு இது ஓப்பன் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சா, இதை ஃபஸ்ட்டு அதை கீழே இழுத்து விடணும். அது இந்த மாதிரி கீழே இழுத்து விடணும். மேலே பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அப்புறம் ஃப்ரெஷ் பண்ணால் போதும். அவ்வளோதான், பாட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வேறு இருந்துச்சு. இது நம்ம சிப் பண்ணியும் குடிக்கலாம். இல்லைன்னா நம்ம நார்மலாக தண்ணி குடிக்கிற மாதிரியும் குடிக்கலாம். ஆனால் இது நிறைய நம்ம காலையில் ஃபில் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இது ஃபுல்லாக நம்ம குடிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ காலையிலே இனிமேல் தண்ணி குடிக்கிறது எனக்கு பெருசாக சிரமம் இருக்காது. ஏன்னா நைட்டே ஃபில் பண்ணி வச்சுட்டேன்னா காலையில் எழும்பி வர்றப்பவே இந்த தண்ணியை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் இது நான் வாங்கினேன் மெயினாக. ஸோ அவ்வளோதான். இதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காலையில் எழும்பினோடனே கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சிருந்தேன். தண்ணி குடிச்சிட்டு அடுத்ததான் வழக்கம் போல் டீ எடுத்திருந்தேன். டீக்கு பார்த்திங்கன்னா இனிப்பு போடாமல் ஒரு சின்ன கப்பு டீ வழக்கம் போல் எடுத்திருந்தேன். டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்திருந்தேன். காலை உணவுக்காக ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இது வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அதை நைட்டே ஊற போட்டுட்டு காலையில் குக்கரில் ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்தேன். அது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு எடுத்திருந்தேன். இது கூட உப்பு மிளகாத்தூள் போட்டு கூட சாப்பிடலாம். உப்பு போட்டு தான் கடலை வேக வச்சுருக்கேன். லைட்டாக மிளகாத்தூள் வேணும்னா போட்டு சாப்பிட்லாம். இல்லை காய்கறி சாலட் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதை போட்டு சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் இதை வச்சு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு 11 மணி இருக்கிறப்போ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்திருந்தேன். நெல்லிக்காய் ஜூஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டை ஆம்லேட் போட்டிருந்தேன். நிறைய வெஜ்ஜீஸ் போட்டிருக்கேன். அதில் வெங்காயம் போட்டேன், கேரட் போட்டேன், இந்த மாதிரி நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ரெசிபி. அதை இந்த கரண்டி ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்திருந்தேன். கொஞ்சம் சோறு எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் சோறு எடுத்திருக்கேன். அது கூட பொரியலும் இன்றைக்கி கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். கூடவே மீன் குழம்பு, கொஞ்சம் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ அவ்வளவுதான்.
இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சாக இருந்துச்சு. இன்றைக்கி பொரியல் எல்லாமே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்கேன். அதாவது பொரியல் குறைவாக எடுத்திருக்கேன். ஏன்னா முட்டை கூடவும் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறனால தான் பொரியல் வந்து குறைவாக எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஈவினிங் ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன். இனிப்பு போடாமல் தான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி டீ கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, வழக்கமாக எடுக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக டீ எடுத்திருக்கேன். அடுத்ததான் வந்து ஒரு வெயிட் லாஸ் வடை ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நிறைய முறை இதை ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ரெசிபிஸ். ஒவ்வொரு தடவை வெயிட் லாஸ் பண்ணுறப்பவும் இந்த ரெசிபி கண்டிப்பாக என்னோடய சேனலில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியை கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன். ஒரு 50லேருந்து 100 கிராம் வர மாதிரி எடுத்து ஊற போட்டிருந்தேன். இது வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி தான் கொஞ்சம் அதிகமாக ஊற போட்டிருந்தேன். இதில் தான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன். என்ன அப்படிங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் சோம்பும் கொஞ்சம் உப்பும் போட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒன்றுக்கு பாதியாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அதில் என்ன பண்ணிட்டேன்னா இது வந்து இது கூட நீங்கள் பச்சை மிளகா போட்டு அரைக்கலாம், இஞ்சி போடலாம். நான் வந்து இஞ்சி போடலை, எனக்கு பச்சை மிளகாவை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா சோம்பும் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு இதை அந்த வடைக்கெல்லாம் நம்ம அரைச்சி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுக்கணும். நைட்டே ஊற போட்டுட்டிங்கன்னா காலையில் கூட நீங்கள் அரைச்சி இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாயங்காலம் வந்து டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஈஸியான வெயிட் லாஸ் ரெசிபி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அது போடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போடுறேன். நான் கொஞ்சம் கரகரப்பாக ஒன்றுக்கு பாதி அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். பார்க்க கலரும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கு இல்லையா, பச்சை பச்சைன்னு அந்த கலர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பாசிப்பயிரில் பண்ணலாம், அப்புறம் வந்து சுண்டலில் பண்ணலாம். அதெல்லாமே நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இவ்வளோதான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே ஊற போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சம் தான் வரும். இது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கா பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கையால் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது கூட நம்ம கேரட்டு துருவி சேர்த்துக்கலாம், கேபேஜ் சேர்த்துக்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் எல்லாமே நமக்கு அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் அப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சு முடிச்சுடுவேன். பிளான் பண்ணி இதுக்காக வாங்கணும் அப்படின்னு எல்லாம் வாங்க மாட்டேன். எப்போவுமே அப்படி தான் வெயிட் லாஸில். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் என்னால் டயட்டை கன்டினியூ பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா நம்ம அந்த மாதிரி கலந்து எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ தோசை தவாவை வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் வந்து நம்ம சும்மா தேய்ச்சி கொடுத்தா போதும். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டே வந்து கல் சூடான உடனே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டேன், வடக்கி தட்டுற மாதிரி. மேலாப்பில் ஒரு துள்ளி வர்ற மாதிரி எண்ணெய் சும்மா ஜஸ்ட் அந்த என்ன சொல்ல ஒரு இதில் எடுத்து எண்ணெயை நம்ம உதறி விடுவோம் இல்லையா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அந்த மாதிரி சும்மா தெளிச்சு விடுவோம்ல, ஆமாம் தெளிச்சு விடுற மாதிரி எண்ணெயை வந்து கொஞ்சம் தெளித்து கொடுத்துருந்தேன். மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி போட்டு வேக வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் நம்ம திருப்பி விட்டு எடுக்கலாம். இதை வந்து அவன் இருக்குது, OTG இருக்குன்னா நம்ம க்ரில் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா ஏர் ஃப்ரையர் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். அது இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா, அதனால தான் நான் தோசை தவாவில் வச்சு காமிக்கிறேன். மற்றபடி என்கிட்ட OTG இருக்குது. OTGயில் வச்சு பண்ணோம் அப்படின்னா அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. சிலர் கேட்பாங்க இட்லி பாத்திரத்தில் வச்சு பண்ணலாமான்னு. அது வந்து வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும், இந்த டேஸ்ட் வந்து அதில் கிடைக்காது. அதனால தான் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறதில்ல. பட் அதுலேயுமே பண்ணலாம், நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சும் சாப்பிட்லாம். அவ்வளோதான். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம நல்லா முருகலாக வேக விட்டு எடுத்தோன்னா நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உண்மையாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்ன ஆகிடுச்சுன்னா இதில் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 தான் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 3 எடுத்தேன்னா எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சா, நான் என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் 2 எடுத்தேன். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 சாப்பிட்ருந்தேன். மொத்தமே 5 தான் இருந்துச்சு. 5ஐயும் நானே சாப்பிட்டுட்டேன். அது எனக்கு அதுக்கப்புறம் டக்குன்னு நான் சாப்பிட்றப்போ கூட அதை பற்றி நான் யோசிக்கலையா என்னன்னு தெரில. 5 சாப்பிட்டோம் இல்லையா, நாளைக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது, மேபி வெயிட் கெயின் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறது தான், வெயிட் லாஸு டயட்டில் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் கூட அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ யோசிச்சுட்டோ இல்லை சில நாள் நமக்கு பசி தாங்காமல் எப்படியோ நம்ம சாப்பிட்டுடுவோம் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக நம்மளோட டயட்டை பாதிக்க தான் செய்யும். ஆனால் அது வந்து ஒரு ஹெல்த்தியானதாக தான் இருக்கும். அதில் வந்து அன்ஹெல்த்தின்னு நம்ம சொல்ல முடியாது, ஹெல்த்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஏறினாலும் மறுநாள் டயட்டில் அதை நம்மளால் இறக்க முடியும். மற்றபடி ரொம்ப அன்ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு வெயிட் ஏறுற மாதிரி கிடையாது இது. ஸோ அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவுதான். இன்றைக்கி நான் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருந்தேன். இன்றைக்கி எனக்கு உங்களை பார்த்து பேச முடியலை, அதுக்கு ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்தேன், அதனால தான் ரெடியாகி வீடியோ ஷூட் பண்ண முடியலை, வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிமேல் ஒரு 3 days தான் இருக்குது. ஸோ 3 daysக்கு அப்புறமா அடுத்த டயட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த மாதிரி பண்ணலாம், ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்களேன். கொஞ்சம் நியூவான ஒரு ஐடியாவாக இருந்துச்சுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்க பண்ணுறதை விட கொஞ்சம் நியூவான ஒரு ஐடியாவாக இருக்குன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 daysக்கு அப்புறமா போட போகிற வீடியோஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது இருக்குது, ஐடியா ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு உதவியும் பண்ணுங்கள். அடுத்ததான் நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களை பார்த்து பேசுகிறேன், ஓகேவா? நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.